भजन्ति रङ्गेश्वर पादरक्षे प्रकल्पयन्तो विविधान् पुमर्थान् उदर्चितश्चिन्तयतां जनानां चित्तामणित्वं मणयस्त्वदीयाः. बिल्वमङ्गलं लीलाशुकर केट्टुट्टुंडो? வில்வமங்கலம் சுவாமின்னு குருவாயூர்ல சொல்லுவா. வில்வமங்கலம் சுவாமிங்கிறவர் தான் ரொம்ப பெருமாள் கிட்ட, கிருஷ்ணர் கிட்ட ஆழுங்கால் பட்டவர். அவர் ரச்சனம் பண்ண ஒரு கிரந்தம் யார் என்னது? காலங்கார்த்தால எங்களை போட்டு நாங்களே டயர்டா இருக்கோம் சார், பருப்பு தொகையெல்லாம் ராத்திரி சாப்பிட்டு. வெரி குட். கிருஷ்ண கர்ணாமிருதம்னு ஒரு கிரந்தம் வில்வமங்கலம் லீலாசுகர் எழுதினார். அவர் என்னன்னா, ஸ்டார்டிங் டேஸ்லாம் ஒரு ஸ்திரீயின் வீட்டிலேயே தங்கிந்தார். பத்னி இல்ல, அவள் வேஷ்யா ரூபம் இருந்தவள். அவளுடைய வீட்டுல தங்கிந்தார். அவருக்கு கொஞ்சம் அப்படியே தள்ளாடுற ஒரு சமயம் வரும்போது அவ சொல்லிட்டா, நீங்க ஆத்த விட்டு கிளம்பலான்னுட்டா. அப்போ நான் என்ன பண்ணட்டும் நீ இல்லாமல் அப்படின்னு அந்த பெண்மணியை பார்த்து கேட்டார். அந்த பெண்மணிக்கு சிந்தாமணின்னு பேர். அப்ப அந்த சிந்தாமணி சொன்னா, ஏன்பா என்ன தியானிச்சு உனக்கு என்ன இவ்வளவு வருஷமா கூடவே இருந்தே, ஏதாவது உனக்கு ஒரு லாபம் கிடைச்சதா? நம்ம ஊர்ல குருவாயூர் அப்பன் இருக்கார், அவரை தியானிக்காம என்ன தியானிக்கிறேன் இவ்வளவு நாள் கழிச்சு சொன்னா. இவர் உடனே ஞானம் ஸ்பிரிச்சுடுத்து. அம்மா நீ சிந்தாமணி சாதாரணப்பட்ட சிந்தாமணியே கிடையாது, எனக்கு குருவா இருக்கக்கூடிய சிந்தாமணி சொல்லிட்டோம். சிந்தாமணி சோமகிரி குருமேன்னு முதல் ஸ்லோகம் பாடி கிருஷ்ண கர்ணாமிர்தம் ஆரம்பிச்சார். சிந்தாமணிங்கிறவங்க அந்த பெண். ஆனா பிராச்சீனத்துல பார்க்கடலை கடையும் போது வந்த ஒரு வசத்தியான ஒரு சிம்முக்கு சிந்தாமணி பேர். அந்த சிந்தாமணி எப்பவுமே இந்திரன் என்ன பண்ணிருப்பான்னா, கற்பக விருட்சத்தை புழங்கடையில நிறுத்தி வச்சிருப்பான். இந்த சிந்தாமணிய வாசல்ல நிறுத்தி வச்சிருப்பான். என்னன்னா, முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு, ரெண்டுத்துக்குமே விசேஷம் உண்டு. கேட்டதை கொடுத்துரும். சச்சி தேவியெல்லாம் வந்து இந்த கரியாவை கட் பண்ணணும், குடி அரைக்கணும், மேல தூவி போடணும், அது முதல் கொதி வரணும், நடுவில் நொர வரணும், கடைசியில அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சச்சி தேவி போய் சொல்லுவோம், பொறிச்சொப்பி தான் ஊத்துரும். சிந்தாமணி வந்து கேட்கும் நாளைக்கு, சிந்தாமணி சச்சி தேவி கிட்ட கல் கே சரையே ஆப்கோ அப்படின்ட்டா ஒரு மெனு சொல்லிடுவோம். உடனே அது ஹாட் அப்படின்னு சர்வ் பண்ணிடும். அந்த மாதிரி எங்க கிடைக்கிறதுன்னு கேட்டால் நானும் தேடிண்டே இருக்கேன் சிந்தாமணி. அதனால இப்ப என்னன்னா, இங்க நமக்கு இவ வருங்க தேசியம் சொல்லிட்டேன், நீ உட்காந்து சிந்தாமணி எல்லாம் தேடாத, இங்க நான் ஒரு பாதுகையை பத்தி சொல்லுங்கள்னார். அதனால ரங்கேஸ்வர பாதரக்ஷே, ரங்கநாதனுடைய பாதுகையே, துவதீயா உன்னுடைய, உதர்ச்சிஷான உத் அர்ச்சிஷா மேல வரக்கூடிய லைட். நான் உத்துன்னு ஒரு வார்த்தைக்கு நேத்து ஞாபகம். அதனால பிரகல்பயந்தா அது ஏதோ உருவாக்குற மாதிரி இருக்கு. விவிதான்னா வெரைட்டி. என்ன வெரைட்டி? புமர்த்தானு தர்ம அர்த்த காம மோட்சங்கள்ல அபிலாஷை. சிந்தாமணித்துவம் அது எப்படி உருவாக்குறது? கேட்டதை கொடுக்கும் சிந்தாமணி மாதிரி. இப்போ அடியன் ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸும் பல பேர் இங்க இருக்கா. எங்களுக்குலாம் அவ்வளவு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா ஒரு 2 இடங்கள் அடியேனே பார்த்திருக்கேன். எங்க ஆத்துல மாசம் எங்க தாத்தா பாட்டியோடு இருக்கும்போது எண்ணெய் கடைன்னு ஒரு இடத்துக்கு போவோம். எண்ணெய் கடையில போனோம்னா இந்த எண்ணெய் குடுன்னா அவன் திறந்து விடுவான். பெங்களூர்ல நாங்க இருக்கும்போது பாலே அப்படிதான். அந்த காயினை போட்டா பால் அப்படியே கொட்டும். அது ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொதியும் வள்ளன் வெறுப்ப சொற்கள். அது பேக்கெட் பாலோ மாட்டுப்பாலோ ஆட்டுப்பாலோ ஏதோ ஒரு பால் பி கொட்டுற மாதிரி நாங்க காமதேனு தான் கொடுக்குறான்னு இந்த பாலுக்கு வேற நந்தினின்னு பேர் வச்சுக்கிட்டோம். இல்ல நந்தினி தான் கொடுக்குறான்னு நாங்க நினைச்சுட்டு இருக்கோம். அது நந்தினி கொடுக்குறாளோ யாரும் கொடுக்குறாளோ நமக்கு தெரியல. அதனால இந்த ஏதோ அதுக்குன்னு ஒரு இடம். எண்ணெய்னா எண்ணெய் கடை, துணி வாங்கணும்னா அதுக்கு ஒரு ஜவுளி கடை, பாத்திரம்னா ரத்னா இருக்கா, பாத்திரத்துக்கு ரத்னா, ஈய சொம்புக்கு கும்போணத்துல பெரிய தெருல கடைசியில ரைட்ல திரும்பின ஒரு கடை இல்லையா. இந்த மாதிரி ஒரு கடை வச்சிருக்கோம். அப்புறம் பெருமாள் என்ன பார்த்தா, அவர் அனுகிரகிச்சார். என்னப்பா இத்தனை ஒன்னொன்னு நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன். தர்ம அர்த்த காம மோட்சம் எல்லாத்தையும் தானே பெருமாள் கொடுக்குறாரு. ஒரு உண்டத்தை மட்டும் கொடுக்குறது. தர்மார்த்தி பிராப்னியா தர்மம், அர்த்தார்த்திச்சா அர்த்தமாப்னியா, காமானவாப்னியா காம எல்லாத்தையும் கொடுக்குறேன். நீ எதுக்கு தனித்தனி கடையா போற? நான் தான் எல்லாம் கொடுக்குறேன். திருமால் இல்லையா அவர். அதனால மால் ஏற்படுத்திட்டார். அவர் என்ன விட்டார், எல்லா கடையும் ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டார். எண்ணெய் நீங்க வந்து ஒரு தள்ளு வண்டின்னு ஒண்ணு இருக்கும், எண்ணெயை எடுக்கலாம். அதுலயே நீங்க வந்து 2 பட்டு புடவையை போட்டுக்கலாம் இல்லையா. அப்படி போடணும் 16 வேஷ்டி ஒண்ணு போட்டுக்கலாம் இல்லையா, தர்பை போட்டுக்கலாம், அப்புறம் வந்து கரிகாயம் போட்டுக்கலாம் இல்லையா, தயிரை வாங்கிக்கலாம், இப்படி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் பாருங்க. அந்த மாதிரி தர்ம அர்த்த காம மோட்சங்களை கொடுப்பவன் பகவான்.
ஆனா தேசிகன் சொல்லிட்டார், பெருமாளே அதை கொடுக்குறாருன்னா எப்படி அவருக்கு அந்த சக்தி வந்தது? பாதுகை மேல நிக்கிறார். பாதுகைக்கு ஏன் இந்த பெருமை? சிந்தாமணி மாதிரி அது கொடுக்கறதேங்கிறார். சிந்தாமணித்வம் ஜனானாம் சிந்தையந்தாம். யாரெல்லாம் அந்த பாதுகாதேவியை தியானம் பண்றாளோ, சிந்தாமணி கேட்டதை கொடுப்பது போல் இந்த பாதுகாதேவியும் கேட்ட புருஷார்த்தங்களை எல்லாம் பழுங்குவாள். நாதஸ்ய தத்தே நதராஜ கன்யா பாத்தும் சுபான் பாதநகேந்துரஷ்மீன் மணிப்பிரபாவிஹி பிரதிபன்ன பக்ஷாம் லீலாச்சகோரம் இவ பாதுகே த்வாம். Who is Chakora? பேர்ட் சார். அது கூட தெரியாம நீங்க எல்லாரும் அது என்ன பண்ணும்? அது என்ன பாருங்க, கரெக்டா சொல்லிட்டேன். சக்கோராக்கு எவ்வளவு ஈஸி டயட் பாருங்க. அது வந்து நம்மள மாதிரி உட்காந்து சாதத்தை அப்படி செஞ்சு பல பேர் சொன்னா, என்ன சார் நீங்க சாதமும் போடுறீங்க, குழம்பு சாதமும் போடுறீங்க, சாதமா போடுறீங்க அப்படின்னா உங்களெல்லாம் பெரிய திருமேனியாக்கி அனுப்படங்கிறது எங்க சங்கல்பம். அதனால இப்படி ஒரு சக்கோர பக்ஷி எதை சாப்பிடும் அப்படின்னா, லிட்ரேச்சர்ல நீங்க உடனே இதெல்லாம் ரியல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. லிட்ரேச்சர்ல அசம்ஷன்ஸ் ஆர் மேட். அதுதான் போயட்ரியோட அழகு. சக்கோரன்னு ஒரு பக்ஷி அது என்ன பண்ணும்னா, ஆட்டம்காக வெயிட் பண்ண. ஆட்டம்ல எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த இலை தழையெல்லாம் இருக்காது பாருங்க, வெறும் அந்த மொட்டை மொட்டையா மரம் ஒன்று இருக்கும். இந்த யூஎஸ் அங்க இங்கெல்லாம் போயிட்டு ஃபால் அப்படின்னு ஒண்ணு வரும். அப்படியே இலையெல்லாம் நிறமா மாறி எல்லாம் உதிர்த்து விடும். எப்படி ஒரு ஆத்மா சரீரத்தை உதிர்க்கின்றதோ அது போல எல்லாத்தையும் உதிர்த்து மொட்டையா நிற்கும் அந்த மரம். அப்ப அதுக்கு நடுவுல சந்திர கிரணங்கள் வருவது ஈஸிலியா. சக்கோர பக்ஷி என்ன பண்ணுமா, ஆணு வாயை திறந்து அந்த சந்திரனுடைய கிரணங்களை சாப்பிடுமா. அதுக்கு சக்கோர பக்ஷின்னு பேர். இப்ப சக்கோர பக்ஷி ஸ்ரீரங்கத்துக்கு வந்துருத்தும். இப்ப ஸ்ரீரங்கத்துல எல்லாம் ப்ராப்ளம் என்னன்னா, ஆட்டம்லாம் கிடையாது. ஸ்ரீரங்கத்துல சம்மர் மட்டுமே தான். கிரீஷ்ம காலம் சம்மர் சமரஸ்ட். அதனால அவர் வேற எந்த இதுவுமே தெரியாது. அதனாலதான் அங்க வந்து நீங்க என்ன உட்காந்து ஆட்டம் இலையா மரத்தை நீங்களா வெட்டினாதான் உண்டே ஒழிய இலை தானாக உதிராது. அந்த சக்கோர பக்ஷி ரொம்ப நாளா அது பாவம் தவிச்சுட்டு இருக்கு. எங்கேருந்து நான் சந்திரனுடைய கிரணங்களை பருகுதேன். அப்பதான் பாதுகாதேவி மேல அது பார்த்துதான் அந்த பெருமாள் வந்து தன்னுடைய பாதத்தை தூக்கி பாதுகாதேவியில வைக்கிறாரு. அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதேன்னு வைக்கிறாரு இல்லையா. இங்க 5 அங்க 5 10 நகங்கள் இருக்கு இல்லையா. அது வெள்ள விளையேன்னு சந்திரன் மாதிரி ஒரு காந்தியை கொடுக்கறதாம். சக்கோர பக்ஷி நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த காந்திய சந்திரனோட காந்தின்னு நினைச்சு பருகின்னு இருக்கான். இப்ப மேலேந்து பார்த்தேன்னு வச்சுக்கோ, அப்போ சுத்தி அந்த ரத்னங்கள் இருக்கு இல்லையா. இப்ப நீங்க ரத்னத்துக்கு நகர்ந்து வைக்க வச்ச இந்த ரத்னங்கள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒளி வந்துட்டு இப்படி 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 இருக்கா. நடுவுல சக்கோர பக்ஷி உட்கார்ந்து அந்த நக்கத்திலேருந்து ஒளிய பருகின்னு இருக்கு. இந்த பக்கம் ஒளி அந்த பக்கம் ஒளி வரும்போது அந்த சக்கோர பக்ஷிக்கு 2 பக்கமும் சிறகு வச்சா மாதிரி இருக்கும். நீங்க இதெல்லாம் இமேஜின் பண்ணணும். நீங்க இதெல்லாம் இமேஜின் பண்ண. ஸோ எனக்கு I'm not able to understand that very clearly அப்படின்னுட்டா நம்ம முதல்ல ட்விங்கிள் டிங்கிள்லேருந்து ஆரம்பிக்கணும். இந்த காவியம் எல்லாம் நீங்க இமேஜின் பண்ணணும். அப்பதான் அது ஒரு காவியம் இல்லையா. அதனால தேசிகன் என்ன சொன்னார், நதராஜ கன்யா. நதராஜ கன்யானா காவேரியின் பெண் யாரு? தாயார். அப்பா யாரு? சமுத்திரம். சமுத்திர லக்ஷ்மி க்ஷீர சமுத்திர ராஜதனயா. அப்பா சமுத்திரம், அம்மா காவேரி. அதனால மாப்பிள்ளை யாரு காவேரிக்கு? ரங்கநாத். அதனால நதராஜ கன்யா தத்தே. அதனால்தான் மாமியாருக்கு வந்து கொஞ்சம் வருஷம் என்னன்னா, மாப்பிள்ளை போய் பார்க்கலாமா வேண்டாமா. அதனாலதான் நாங்க காவேரியை கொடுக்காம இருக்கும். ஏன்னா அப்புறம் மாமியாருக்கோ மாப்பிள்ளைக்கு சண்டை கிண்ட வந்து விட்டுச்சுன்னா, அதனாலதான் அங்க தக்கவே வச்சுருக்கோம். நீங்களா கேட்டாதான் நாங்க மாமியாரா இருக்குவோம். அதனால ரதராஜ கன்யா தத்தே கொடுக்கின்றாள். துவாம் பக்ஷாம். பக்ஷாம்னா 2 பக்கமும் இருக்கக்கூடிய சிறகுகள். பிரதிபன்ன மணிப்பிரபாவிகி. மணிப்பிரபாவிகினா மணிகள் பொருந்திய. லீலா சக்கோரி. லீலா சக்கோரி. அந்த லீலா சக்கோரின்னா விளையாடுவதற்காக இருக்கக்கூடிய தன்னுடைய வியாஜமாக கொண்டவர். சக்கோரின்னா பக்ஷி. சொல்லிட்டு பாத்தும் அலை பருக வேண்டும். சுபானு பாத நக இந்து ரஷ்மி. பாத நக பாதங்களின் நகம். இந்து ரஷ்மி லைட். சோ அந்த 10 நகங்கள். பட்டத்திரியில் ஒன்று சொன்னார். பட்டத்திரியிலும் சந்திரனோடு ஒப்புமை சொன்னார். அவர் என்ன பண்ணிவிட்டார், நேர நெத்திக்கு போயிட்டார். நீலாபம்
குஞ்சிதாக்ரம் கனம் அமலதரம் சவ்யதம் சாருபங்கியா ரத்னோத்தம்சாபிராமம் வலயதம் உதயச்சந்திரகைஹி பிஞ்சஜாலைஹி மந்தாரஸ்ரங்நிதீதம் கனபிருதுகலரீவாரம் ஆதோகயேகம் ஸ்னிக்த ஸ்வேதோத்வ புண்ட்ராம் அபிச்ச சுலலிதாம் பால பாலேந்து வீதீம். அந்த நெத்திங்கிறது பிறைச்சந்திரன் மாதிரி இப்படி குறுகி குறுகி பெருகி 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 குறுகி 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 அப்படியே பிறைச்சந்திரன் மாதிரி இருக்கு இல்லையா, பாலபாலேந்து வீதின்றார். அவர் கேசத்துல கொண்டு சந்திரனை வச்சார், தேசிகன் பாதத்துல கொண்டு நக்கத்தை வச்சு விட்டார். அதனால இந்த இடத்துல இந்து ரஷ்மின்னு நாதஸ்ய, நாதன்னா அந்த இடத்துல சுவாமி ரங்கநாதன் அர்த்தம். ஜனஸ்ய ரங்கேஸ்வர பாதுகேத்வம் ஜாதா அனுகம்பா ஜனஸ்ய பத்யத்னாது ஜனயஸ்ய யத்னாது ஆக்ருஷ்ய தூரான் மணிரஷ்மி ஜாலைஹி அனன்ய லக்ஷ்யானி விலோச்சனானி. ரங்கேஸ்வர பாதுகே, ரங்கநாதனுடைய பாதுகையே, துவம் நீ ஜாதானுகம்பா. அனுகம்பான்னு சொன்னா கருணைன்னு அர்த்தம். கருணா, தயா, அனுகம்பா இதெல்லாம் பரியாய வாச்சக சப்தங்கள், ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க ஒரு பேத்திக்கு புதுசா ஏதாவது பேர் வைக்கணும்னு நினைக்கிறேன், ஸ்கூல்ல குழம்பவே படாது. ஏன்னா எவ்வளவு பேரை வந்து ஸ்கூல்ல குழப்பி விட்டுருவா. விதேசங்கள்லாம் பேர் அந்த பேரே சொல்ல மாட்டா, அவளா ஒரு பேர் கொடுத்துருவா, புது நாமகரணம் அங்க நடக்கும். அந்த மாதிரி இல்ல, அவன் ரொம்ப சுருக்கமான பேர். அந்த பேரை சொன்னா யாராலையும் வந்து சுருக்கவே முடியாது. தயா இல்ல, நீங்க அதை விட என்ன டெய் என்ன ஆத்துவேள், தயானா அதோட நிக்க வேண்டியதுதான். அதனால ஒன்னும் தயாக்கு சமானமா ஒரு பொண்ணுக்கு பேர் வைக்கணும், நல்ல பேரா இருக்கணும் அப்படின்னா இந்த பேர் நோட் பண்ணிக்கோ. அனுகம்பா அழகான வார்த்தை வைங்க. நிறைய பேர் வைக்கவே மாட்டா, சர்டிபிகேட்ல ப்ராப்ளமே வராது. ஸ்ரீனிவாசன் பேர் வச்சுட்டேன்னா 15 ஸ்ரீனிவாசன் இருப்பா. என் ஸ்ரீனிவாசன், உன் ஸ்ரீனிவாசன், நம்மளோட ஸ்ரீனிவாசன், எல்லாம் இவ்வளவு ஸ்ரீனிவாசன் இருக்கப்பா. அனுகம்பாக்கெல்லாம் போட்டியே இருக்காது. அனுகம்பா, தயா, கருணா இந்த மாதிரிலாம் பேர் இருக்கான். கருணா கொஞ்சம் பார்த்தே வைங்கோ தமிழ்நாட்டில். அதனால ஜாதானுகம்பா, ஜாதானுகம்பா. அதனால நல்ல கருணையோடு கூடிய ஆக்ரிஷ்ய, ஆக்ரிஷ்யனா அட்ராக்ட் பண்ணக்கூடிய. அயத்நாத், அயத்நாத்னா எஃபர்ட்டே போடா. அதுதானே லைஃப். நமக்கு என்னன்னா நமக்கு சம்பளம் வரணும், எஃபர்ட்டே போடக்கூடாது. சாப்பாடு சாப்பிடணும், எஃபர்ட்டே போடக்கூடாது. இதை பெஸ்ட் சாப்பாடா சாப்பிடணும் இல்லையா, ஆனா எஃபர்ட்டே போடக்கூடாது. எஃபர்ட்லெஸ்லி அயத்நாத். தூராது ஜனஸ்ய விலோச்சனானி, தூராது ஜனஸ்ய விலோச்சனானி. தூரக்கேந்து பக்தர்கள்லாம் ரங்கநாதனை வந்து சேவிக்கிறான்னா அவர் பாதுகையிலிருந்து வரக்கூடிய அந்த ரஷ்மி ஜாலை, அந்த ரே ஆஃப் லைட் ஒரு மெஷ், ஒரு நெட்டு கொட்டா மாதிரி இருக்கா, எல்லாரையும் அந்த பக்கம் இழுக்கிறதாம். அதனால ரஷ்மி ஜாலை, இந்த நெட்டா போடுவா பாருங்க, இந்த தெக்கரவாழி கிராஸ் ஸ்டிச், லாங் ஸ்டிச்லாம் உண்டு. அந்த மாதிரி இப்படியே ஒரு ஸ்டிச் எல்லாம் அதே அந்த ஜெம்ஸ் எல்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று போட்டு ஒரு மெஷ் போட்டிருக்கான். அப்படியே அந்த வலையை நம்ம கண்ணு மேல போடுறாராம், நம்ம கண்ணெல்லாம் அதுல மாட்டின்ட்டு அப்படி பெருமாள் பிடிச்சு இழுக்கிறாராம் பாரு அப்படின்னு. அந்த மாதிரி ரஷ்மி ஜாலை ஜனயசி அனன்ய லக்ஷ்யானி அப்படி இழுத்துட்டான்னு வச்சுக்கோ, இப்படி பிடிச்சு இழுக்கிறா. எங்க அண்மையில பார்த்தேன், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு கிணறுல வந்து ஒரு பன்றியும் விழுந்தது. பார்க்கல, டைமே இல்லை சுவாமி, இந்த வம்பெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு தான் டைம் இருக்கு. மத்திய பிரதேஷ்ல ஒரு கிணறுல ஒரு பன்றி விழுந்தது. விழுந்துட்டு போட்டோம், உயிரோட இருக்கு, விழுந்துட்டோம். அதாவது ஸ்விம் பண்ணி வெளில வர முடியாது, கிணத்துக்குள்ள விழுந்துட்டேன். புலியும் விழுந்துட்டு. ஆனா இந்த புலி பன்றிய சாப்பிடல. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சு படுத்து 2 பேரும் மாட்டினுட்டோம். இப்போ அது சாட்டை நம்ம போயிடும், அது இன்னும் வெயிட் ஜாஸ்தியாக போயிடும். அதனால இது ஒன்று கடிச்சு குதறி ஒன்றுமே பண்ணிக்கல. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தது. அப்புறம் யாரோ அதுக்கு கேஜை கொண்டு வெளியில் எடுத்தா. அப்படின்னா மாட்டிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, மாட்டின்ற சமயத்தில் நமக்கு அட்டென்ஷன் வேற எந்த பக்கமே போகாது, மாட்டின்ண்டே இருப்போம். பெருமாள் தன்னுடைய பாதுகா ரத்னங்களிலிருந்து புறப்படும் அந்த ரஷ்மி ஜாலை வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் மெஷ் மாதிரி இப்படி போடும் போதோ அப்ப என்ன இப்படி போட்டுடுறாரு பெருமாள், நம்ம கண்ணெல்லாம் அதுல மாட்டின்றது. மாட்டின்னு தூங்கச்ச அதால அட்டென்ஷன் வேற எந்த பக்கமும் போகாது, கண்ணு வேற எதையுமே பார்க்கறது இல்லையா. அதனால சொல்றார் அனன்ய லக்ஷ்யானி, கண்ணு வேற பக்கமே பார்க்கறது இல்லை, ஏன்னா மாட்டின்னு விடுதே. ஆனா மாட்டின்றது நல்ல இடத்துல மாட்டின்றது, நல்ல அந்த ரஷ்மி ஜாலையில மாட்டிட்டு இருக்கு. அப்படி இந்த ஸ்லோகத்துல அடுத்த ஸ்லோகம், ரங்கேஷ பாதாவனிதாவகீனைஹி ஸ்பிருஷ்டா கதாச்சின் மணிரஷ்மி பாஷைஹி காலஸ்ய கோரம் ந பஜந்தி பூயஹ காராகிருஹாந்தேஷு கஷாபிகாதம். ரங்கேஷ பாதாவனி, ரங்கநாதனுடைய பாதுகையே, கதாச்சித் ஏதோ ஒரு சமயத்துல, ஸ்பிருஷ்டாக ஸ்பிருஷ்டனா தொடர்றதுன்னு அர்த்தம். மணிரஷ்மி பாஷைஹி, மணிரஷ்மி பாஷைஹின்னா அந்த மணிகளினால் ஏற்படக்கூடிய ஒளிக்கற்றையின் ஒரு பாசம், ஒரு கயிறு. பாசம்னா ஒரு ரூப்,
ஏன் நீங்க அந்த ரஷ்மியில என்னெல்லாம் டிசைன் பண்ண முடியுமோ பண்ணலாம் இப்போ. இப்போ வந்து ஒண்ணு நான் மெஷ் சொல்லிட்டேன். இப்போ வந்து ரோப் பண்ணுங்க. ரோப் பண்ணி யாரோ வச்சுருக்காங்க. பெருமாள் வச்சுருக்காரு. தாவகீனை பூயஹால பஜந்தி. நல்லா யோசிச்சு பாருங்க. தேசிகன் என்ன சாதிக்கிறார்? மணிகளினால் ஏற்படக்கூடிய அந்த கயர பெருமாள் நம்ம மேல இப்படி விட்டார்னா, யமனுடைய பாச கயிறு வராதுன்னுட்டார். இது பகவத்பாதாளோட சொன்னார். பஜ கோவிந்தம். கோவிந்தன பஜி. நம்ம உடனே கேட்போம் இல்லையா? நம்ம மென்டாலிட்டி என்ன? "ऐसा करने से हमें क्या लाभ मिलेगा?" அப்படின்னு அவர திரும்பி கேட்போம். அப்ப அவர் சொல்லிட்டார், "நீ மட்டும் கோவிந்தன பஜிச்சியான யமனோட தூதர்களோட சர்ச்சையே பண்ண வேண்டாம்." ஆத்மா வெளியில போகும்போது யமனோட தூதர்லாம் வருவா. "கம் ஆன் சார், लेट्स गो टू यमलोक, आ जाइए हमारे साथ" அப்படின்லாம் சொல்லுவார். அப்போ मैं नहीं आऊंगा, क्यों? मैं बोला हूं भज गोविंद. கோவிந்தம் சொல்லப்படாது ஹிந்தியில. அதனால அவர் ஹிந்தியில பேசினாருன்னா பச் கோவிந்த் மே போலா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா பச் கோவிந்த் போலே ஹோ தோ தும் நஹி ஆ சக்தே அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் பகவத்பாதால் கிரியதே தஸ்ய யமேனன சர்ச்சா, யமனோட சர்ச்சையே பண்ண வேண்டாமா. பஜ கோவிந்தம் சொல்லிட்டா யமனோட சர்ச்சை பண்ண வேண்டாம். பெருமாளுடைய பாதுகை மணியிலிருந்து புறப்படும் அந்த பாசமானது நம்ம மேல விழுந்துடுத்துனா யமனுடைய பாசத்துக்கு வழியே இல்லை அப்படின்னு கஷாபிகாதம் அந்தியேஷு கோரம் காராகிரக காலசிய. காராகிரகம்னு ஜெயில். யமனுடைய காராகிரகத்துக்கே போக வேண்டாம், ஜெயில் காலியா. ஏன்னா போறவாள்ல வெளில ஊத்துடுறான். ஏன் ஜெயில் காலியா இருக்குன்னு ஒருத்தர் கேட்டார் இல்லையா? போற மாதிரி மார்வலின்னு சொல்லிட்டு வெளியில விட்டுடுறாரு இல்லையா? ஒருத்தர் எனக்கு 5 கேஜி இடை குறைந்து விட்டதுங்கிறார். உள்ள போனா 4 மாம்பழம் சாப்பிடுறார் இல்லையா? என்ன பண்றது? அதுக்காக ஜெயில எல்லாம் காலியா போயிடுறது. அத்தனை பேரும் பாதுகா தேவி அனுகிரகம் பெற்றவர்கள். கோரம் காராகுரக காலஸ்ய ரத்னானி ரங்கேஸ்வர பாத ரக்ஷே த்வதாசுதான்யா பிரதி கைர் மயூகைஹி ஆசேதுஷீனாம் ஸ்ருதி சுந்தரீணாம் விதன்வதே வர்ண நிச்சோள லக்ஷ்மீம் ரங்கேஸ்வர பாதரக்ஷே, ரங்கநாதனுடைய பாதரக்ஷே ரத்னானி, அங்க இருக்கக்கூடிய ரத்னங்கள், த்வத் ஆஸ்ருதானி, உன்னிடத்தில் வந்து ஆசிரிக்கின்றன they seek asylum in you. அப்பிரதிகிரகினா அதுக்கு ஈடிணையே கிடையாதுன்னு. ஒத்தாரும் மிக்காரும் இல்லாத மாமாயா மாதிரி இந்த ரத்னம் மாதிரி ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க வாங்கினே பாருங்க. அவர் சொல்லும் போதே சொன்னார், ஸ்ரீலங்கா ஜென் மாதிரி எதுவும் இல்லை. ஐயோ ஸ்ரீலங்காக்கு நம்ம திரும்பி வருவோமோ ஆட்டமோ, கடையே வாங்கிடலான்னு எவ்வளவு பேர் அந்த பஸ் ஏறுற வரைக்கும் வாங்கிட்டே இருந்தா. அந்த மாதிரி அப்பிரதிகிரகி மயூகைஹி, பளபளான்னு மின்னக்கூடிய எப்பவுமே ரத்னங்கள்லாம் என்ன தெரியுமோ கடையில மின்றா மாதிரி வேற எங்கேயுமே மின்னாது. என்ன வரணும், அவன் எல்லா பக்கமும் லைட்டா போட்டு பளபளப்பா என்னமா மின்றது. நம்ம சாத்தினா நம்ம தான் லைட் ஹவுஸ் நினைச்சுப்பா எல்லாரும் அப்படின்னு ஆத்துல போய் பாஸ் உருவாக்கின்றது. லக்ஷ்மி நிச்சோள வர்ண. அது என்னன்னா வேதங்கள்லாம் பெருமாளை புகழறது இல்லையா? வேதங்கள்னாலே ஸ்திரீன்னு இருக்கும். இன்னொரு ஆச்சரியம் பாருங்க, வேதத்தை சொல்லக்கூடியவர்கள் ஆண்கள், ஆனா வேதம் ஸ்திரீ. வேத மாதான் தான் பேர், வேத பிதாவே கிடையாது, வேத மாதா தான். இப்ப வேத மாதா பெருமாளை ஸ்துதி பண்றா. அப்படியே நீங்க நாராயணியத்தோட எல்லா ஆச்சாரியாலும் ஒரே விஷயத்தை தான் அழகழகா சொல்வா. அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிட சரகலா யாவளி லோபனீயம் பீயூஷாப்ளாவிதோகம் ததனு ததுதரே திவ்ய கைஷோரவேஷம் தாருண்யாரம்பரம்யம் பரம சுகரசாஸ்வாத ரோமாஞ்சிதாங்கைஹி ஆகீதம் நாரதார்த்தேஹி விலசன். உபனிஷத் வருதா? உபனிஷத் யாரா இருக்கு? ஆரான உபனிஷத்து பரையாம். அது இருந்து இங்க உபனிஷத் யாரா இருக்கு? வேதாந்த் யார்? மாதவன் பிள்ளைய. இந்த ஸ்லோகத்துல என்னவா இருக்கு? அடுத்த தப்பான பதில் ஸ்டாண்ட் அப் அந்த மெக்ஸ் தான். வெரி குட் பாடி. சுந்தரியா இருக்கு அந்த ஸ்லோகத்தை முடிவுல. உபனிஷத் சுந்தரி மண்டலை. உபனிஷத் சுந்தரியா தானே இருக்கு. உபனிஷத்துங்கிறது வேதாந்தம், அது சுந்தரியா இருக்கு. இவர் வேதங்கள் ஸ்திரீனுட்டார், அவ்வளவுதான். வேதாந்தம் ஸ்திரீனா வேதம் தானே ஸ்திரீ. அப்ப அந்த வேதத்தினுடைய ஸ்திரீ அவள்ல என்ன சொல்லிட்டாளா? we want to come well dressed. அவ பெருமாளை ஸ்துதி பண்றதுக்காக தான் வரா. we want to come well dressed. It should be like there's nobody else. It should be like Ritu Kumar பெண்குட்டி, சவ்யசாட்சி,
அந்த மாதிரி இருக்கணும்னா பெருமாள் போன நான் இங்கெல்லாம் தெக்க போடுறதுன்னு பார்த்தாரு. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய பாதுகையில இருந்த ரத்னங்கள்லேருந்து ஒளிவட்டம் வருதா, அதுதான் அவளுக்கு மல்டி கலர் ப்ளவுஸ் எடுத்தோம். அத தரிச்சுன்னு இந்த ஸ்திரீகள்லாம் வராளாம். நிச்சோளம்னா ப்ளவுஸ்ன்னு அர்த்தம். நிச்சோல ஸ்ருதி சுந்தரீனா, ஸ்ருதிங்கிற வேதம் சுந்தரீனா, ரொம்ப அழகான பெண்களாக, ஆசேதுஷீனாம் லக்ஷ்மீம் மயூகைஹி, அதாவது வெரைட்டி கலர் ப்ளவுஸா இருக்கு. இல்லையா? மிக்ஸும் பண்ணிட்டா, மேட்சும் பண்ணிட்டா. அதனால ஆசேதுஷீனாம் நிச்சோல, இந்த வேதங்கள் என்னும் உயர்ந்த கிரந்தங்கள் என்கின்ற பெண்கள் கூட பாதுகா தேவியால ஏற்படக்கூடிய அந்த ரத்ன ஜாலையை தான் தரிச்சுக்கிறான்னா, வேதங்களுக்கு கூட தன் தலைமேல வச்சுட்டு கொண்டாடுறது பாதுகா தேவின்னு. பொதுவா நம்ம எல்லாத்தையும் வேதத்துக்கு தான் சொல்லுவோம். வேதம் கூட வசத்தியா கொண்டது பாதுகைய.